வாழ்க வளமுடன். இன்று செவ்வாயினுடைய காரகத்துவங்களை பார்க்கிறோம். செவ்வாய் பொதுவாக பூமிக்காரகன்னு சொல்லுவோம். செவ்வாயை பூமிக்காரகன்னு சொல்லுவோம். மங்களன் அப்படின்னு பேர் சொல்லி அழைப்போம். அதுபோல் இவர் சகோதர காரகம். சகோதரர்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் சகோதரர்களை இவருடைய நிலையை வச்சு தான் கணிக்கிறது. பாவத்தில் பார்க்கும்போது 3வது பாவத்தையும், அதாவது இளைய சகோதரராக இருந்தால் 3வது பாவத்தையும், மூத்த சகோதரராக இருந்தால் 11வது பாவத்தையும் பார்க்குறது. இவர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கான நல்ல தெளிவான கிரகம். எப்பயுமே இவர் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. அதாவது மேஷ விருச்சகர லக்கணக்காரங்களாக இருந்தாலும் ராசிக்காரர்களாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுபோல் இந்த இவர் சும்மா ஒரு 9ஆம் பாவத்தில், அதாவது தர்மஸ்தானமான 9ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துட்டால் இறை பக்தியை பற்றி பெருசாலாம் சொல்ல பகுத்தறிவாதி மாதிரி பேசுவாங்க. அதுபோல் இவருக்கு பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவளை ராஜசபை மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுடைய தன்மை, அதான் பூமி சம்மந்தப்பட்டனால பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். எப்பயுமே பராக்கிரமம், எதிரிகளை பலத்தை குறைக்கிறது. அவ்வளோ இவருக்கு ரொம்ப ஓவர் ஹீட்டுக்காரங்க, ரொம்ப ஓவர் ஹீட்டுங்கிறதுனால எப்பயுமே உடலுக்கு நோய் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடிய தன்மை உள்ளனால தான் நோய் வரும். அவ்வளோ இவர் ஆண் தன்மை உள்ளவர். கிரகங்களில் இவர் ஆண் தன்மை உள்ளவர். இவருடைய குறிக்கக்கூடிய பாவமும் சொல்லும்போது சூரியனையும் தலைன்னு குறிப்போம், இவரையும் தலைனே குறிக்கலாம். தலை அல்லது மார்பகத்தை பற்றி சொல்லலாம். இவருடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது குரூரனாக இருப்பார். ஓரளவுக்கு உயரமான நபராக இருப்பாங்க. இந்த செவ்வாயினுடைய தன்மை உயரமானது. இதுக்குடைய பூ செண்பகப்பூ. அதுபோல் சமுத்துன்னு பார்க்கும்போது கருங்காலி. இவருடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷமும் விருட்சகமும். இவருடைய உச்ச வீடுன்னு சொல்லும்போது மகரம். இவருடைய நீச்ச வீடு அப்படின்னு சொல்லும்போது கடகராசியே இவர் நீச்ச வீடாக இருக்கும். அதுபோல் இவருடைய ரத்தனம் அப்படின்னு சொன்னால் பவழத்தை ரத்தனமாக சொல்லுவாங்க. இவருடைய ஆசன வடிவம்னு சொல்லும்போது முக்கோண ஆசனத்தில் இருப்பார். அதுபோல் இவர் செவ்வாய் அணி, அதாவது குரு அணி அப்படின்னு பிரிக்கும்போது இவர் குரு அணியை சேர்ந்தவர். இவருக்கு நட்பு சூரியன், குரு நட்பு வீடுகள். இவங்களுக்கு நட்பு இவருக்கு சூரியன், குரு, சந்திரனும் நட்பாக இருப்பாங்க. அதே போல் சுக்கிரனும் சனியும் பகை கிரகமாக இருக்கும். ஏன்னா எதிரணியை சேர்ந்தவங்க அவங்க. அதுபோல் புதன், ராகு, கேது சமமான நோட், அதாவது பகையான கிரகம் புதன், ராகு, கேது. சமமான கிரகம்னு பார்க்கும்போது தான் சுக்கிரனும் சனியும். அதுபோல் இவருடைய அந்த இதை பார்க்கும்போது தாமச குணம் இருக்கும். இவருடைய ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 1.5 மாதம் எடுத்துக்குவார். இவருடைய உபகிரகம்னு பார்க்கும்போது தூமன் அப்படிங்கிற கிரகம் உபகிரகம். இவருடைய உடல் அமைப்பில் எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையும் இவருடைய காரகங்களாக இருக்கும். நல்ல சிகப்பு தான் இவருடைய துணி, அதாவது துணியினுடைய கலர். அதுபோல் ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கிறதுனால மெலிசாக தான் இருப்பாங்க. அதாவது உடம்புல பலம் இருக்கும், மெலிசாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். இவங்களுடைய பலம் இருந்ததுன்னா மெலிசாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதாவது அது இவர் நெருப்புக்கு காரகர். நெருப்பு எரியக்கூடிய இடம், நெருப்பு இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் நெருப்பு பூமி சம்பந்தமான எல்லா காரியமும் இருக்கும். பொதுவாகவே ஒரு ரிஜிஸ்டருக்கு போகிறோம்னா, பூமி சம்மந்தப்பட்டது போகிறோம்னா சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தான் அந்த ரிஜிஸ்டரே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவர் செவ்வாய் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடமும் அப்படிங்கிறது, அதாவது அவருடைய ராசி வீடுன்னு பார்க்கும்போது மேஷத்தை 1ஆ வச்சோம்னா விருச்சகம் 8, 2 தன்மைக்கும் உடையவர் அவர். அதுபோல் அது எப்பயுமே வலிமையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். இளமைத்தன்மை இருக்கும், வாலிபனாக இருப்பாங்க. எப்பயுமே தலகணம் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பிடிவாத குணமுள்ள முட்டாள்னே சொல்கிறான். செவ்வாயினுடைய தன்மை இருக்கிறவங்களுக்கு பிடிவாத குணமுள்ள முட்டாள்னே சொல்கிறாங்க. அதுபோல் 4 கால் விலங்கு,
இவருக்கு கருங்காலி சமித்தா இருக்கும், முன்னாடி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அதுபோல் துவரம்பருப்பு செவ்வாயினுடைய தன்மை. அதுபோல் எப்பயுமே காடு மலை இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடியது. இது வேகமாக நகரக்கூடியவர்கள், இவர் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இவங்க. அதுபோல் செவ்வாயினுடைய தன்மைகளை முழுமையாக ஏதேனும் ஒரு சில கொஞ்சமாக சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் அமர்ந்த பாவங்களுடைய பலனை அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போது நம்மளுடைய சேனலை ஆனந்தம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜோதிடத்துறையான தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். வாழ்க வளமுடன்.